ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில்கோல் சேனல். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் கேட்கக்கூடிய மோஸ்ட் ரிப்பீட்டிங் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்டிருக்கக்கூடிய அனலிசிஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இதையும் சேர்த்து பார்த்துட்டு போயிருங்க. எக்ஸாமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கம்ப்ளீட்ஸ் அ ஒர்க் இன் 24 days. ஏ அண்ட் பி கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 8 daysனு கொடுத்துருக்காங்க. ஹவு லாங் வில் பி அலோன் டேக் டு கம்ப்ளீட் டபுள் த ஒர்க்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ வந்து ஒரு வேலையை 24 நாளில் பண்ணுறாங்க, ஏவும் பியும் சேர்ந்து 8 நாளில் பண்ணி முடிக்கிறாங்க. இப்போது எல்சிஎம் போட்டோம்னா 24 தான் வரப்போகுது. இங்கே 1, இங்கே 3. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி 1, ஏவோட எஃபிஷியன்சி 1, ஏ ப்ளஸ் பிக்கு 3 அப்படின்னா பிக்கு கண்டிப்பாக 2 இருந்தால் தான் 3 வந்து ஆக முடியும். ஏன்னா ஏ ப்ளஸ் பி 3 வந்திருக்கு. இப்போ பியோட எஃபிஷியன்சி 3. அவங்க கேட்டிருக்கிறது பி அலோன் டு கம்ப்ளீட் டபுள் த ஒர்க்கு. நார்மலாக ஒர்க் எவ்வளோ? 24. டபுள் த ஒர்க்குனா இன்ட்டு 2 டைம்ஸு. இதை பி மட்டும் பண்ணால் அப்போ பியோட எஃபிஷியன்சி 2. இதை பண்ணால் முடிஞ்சது. இப்போ 2 கேன்சலு 24. ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 5:7 கொடுத்தாச்சு. ஹச்சிஎஃப் 8ன்னு கொடுத்தாச்சு. அப்போது அந்த 2 நம்பர் என்னவாக தான் இருக்க போகுது? 5 × 8 இது ஒரு நம்பரு, இன்னொன்று 7 × 8 இது ஒரு நம்பராக இருக்க போகுது. இப்போது நம்மளுக்கு இந்த 2 நம்பர் கிடச்சிருச்சு. 5 × 8 40 வரப்போகுது, 56 வரப்போகுது. நான் அதை போட போகிறதும் இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது எல்சிஎம். நம்மளுக்கு என்ன தெரியும்? எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் = ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்ன்னு தெரியும். நம்ம அந்த 2 நம்பரை எழுதியாச்சு. அந்த 2 நம்பருக்கு நடுவில் மல்டிப்ளிகேஷனை போட்டாச்சு. ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் இருக்கா? நம்ம எல்சிஎம் தானே கண்டுபிடிக்க போகிறோம். அதை எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஹச்சிஎஃப்பை அப்படி 8ன்னு போட்டாச்சு. 8க்கு 8 கேன்சலு. 5 7s are 35. 35 × 8. 35 8ன்னு போட்டோம்னா 5 8s are 40. 3 8s are 24. 280. ஆன்சர் அவ்வளோதான். இதுவும் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல நான் மல்டிப்ளை பண்ணி திரும்ப அதை இங்கே கொண்டு வந்து இல்லைன்னா 5 8s are 40யும் கண்டுபிடிச்சி 7 8s are 56ம் கண்டுபிடிச்சி அதுக்கு எல்சிஎம்லாம் போட்டுட்டிங்கன்னா டைம் வேஸ்ட்டு. அதுக்கு இதை நம்ம டேரெக்டாக அந்த இடத்துல அப்ளை பண்ணோம்னா கேன்சல் அவுட் பண்ணி மிச்சத்தையுமே யூனிட் டிஜிட் வச்சு இன்னும் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க 1470 rupees. இதை ஷேர்டு பிட்வீன் 2 பேர், ஆனந்த் மோகன். என்ன ரேஷியோவில்? 3 and 4ன்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த அமௌண்ட் ரிசீவ்டு பை மோகன்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஒருத்தனுக்கு ரேஷியோ 3, இன்னொருத்தனுக்கு 4. இது ஆனந்த், இது மோகன். மொத்தமாக 1470. அப்போ 7 தான் 1470ன்னா மோகனுக்கு மட்டும்னா 4 எவ்வளோன்னு பார்த்தா முடிஞ்சது. சிம்பிள் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்டு எடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஷிஃப்ட்லையுமே. இப்போ கேன்சல் பண்ணுறேன். 210ன்னு வரப்போகுது. 21 × 4ன்றது 84, 840. இதுலேயே உங்களுக்கு 2 பேரை கூட்டி இல்லை தனியாக வச்சு இல்லை 3 பேரை இன்க்ளூட் பண்ணி இந்த மாதிரி ரேஷியோ ப்ரொபோஷனில் எல்லா பேஜ்லேயுமே ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போயிருங்க. அடுத்து பை செல்லிங் அன் ஆர்டிகிள் ஃபார் 211.20 a trader losses 12%. அப்போ 100 தான் நம்மளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலை அப்படின்னா லாஸஸ் 12%னா 88 ஆகுமா? அந்த 88 செல்லிங் ப்ரைஸ்க்கான விலை தான் 211.20. அவங்க கேட்டிருக்கிறது என்ன? இஃப் ஹி செல்ஸ் இட் ஃபார் 248.40 248.40க்கு விற்றா எவ்வளோ லாஸ் ஆர் கெயின் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. இப்போ 88 இருக்குது, இது இருக்குது. கேன்சல் அவுட் பண்ணுறேன். இதை கேன்சல் அவுட் பண்ணேன்னா நம்மளுக்கு 8 11s are 88. அதே மாதிரி இங்கே கேன்சல் பண்ணால் 1, இங்கே 99 வரப்போகுது. 99 போட்டோம்னா மீதி 2 20ன்னு வரும். திரும்ப இது நான் 8 அடிச்சேன்னா 2 8s are 16, 4 8s are 32, 2.40ன்னு வருது. இப்போ டேரெக்டாக இந்த 248.4 இங்கே எக்ஸ் இருக்கும். இப்போ என்ன ஆகும்? 248.40 டிவைடட் பை 240ன்னு இருக்க போகுது. இப்போ இதையும் நம்ம அடித்தோம்னா 240ன்னு வரப்போகுது. இங்கே 8ன்னு வரப்போகுது. இங்கே 8 இருக்கிறது 18 இருக்கும். 0 போட போகிறோம். 800 இருக்கும். 240 இன்ட்டு கிட்டத்தட்ட 3 போட்டோம்னு வைங்க. 4 3s are 12, 2 3s are 6, 720. 3ன்னு வரப்போகுது. 720க்கும் 800க்கும் மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 80 இருக்கும். அதில் இன்னொரு 0 போட்டுக்கிட்டோம் அப்படின்னோம்னா பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட் வச்சோம்னா நம்மளுக்கு 240 × 5 800 வந்துருமா? அப்போ 103.5ன்னு வருது. நம்ம இந்த இடத்துல வேல்யூ எவ்வளோ வருதோ அதை விட எவ்வளோ கூட வந்திருக்கு? அதான் எப்படி சொல்கிறேன்னா 100க்கு கம்பேர் பண்ணுறப்ப நம்ம இங்கே 88ன்னு போட்டோம் 12% லாஸ்னால. இப்போ 100க்கு கம்பேர் பண்ணுறப்ப 103.5ன்னு வருது. அப்போ என்ன நடந்திருக்கு? இந்த இடத்துல கெயின் தான் நடந்திருக்கு.
எவ்வளோ நடந்திருக்குன்னா 3.5%. இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. இதிலே டிஸ்கவுண்ட்டை உள்ளே கொண்டு வந்து இல்லை இந்த செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ்லாம் மாற்றி வச்சு ஏதாவது கேட்குறாங்க. கொஞ்சம் கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கிற மாதிரி கொடுக்குறாங்க, பாயிண்டில் கொடுக்குறாங்க. அதையுமே நீங்கள் சிம்பிளாக பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க, ஆப்ஷன் வச்சு அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து 14 years ago the age of father was 3 times the age of his son. ஏஜ் ஆஃப் ஃபாதர் 14 years ago எப்படி இருக்குது? 3 times the age of son. அவன் கொடுத்துருக்கதை அப்படியே எழுதியாச்சு. நவ் த ஃபாதர் இஸ் நவ் அப்படின்றதுனால எஃப் தான். முன்னாடியும் பின்னாடி எதுவும் கொடுக்கல, ட்வைஸும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. ஃபாதர் இஸ் அடுத்து தான் ட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாதர் இஸ்ஸுக்கு அப்புறம் ஈக்குவல் டு போட்டாச்சு. ட்வைஸ் அஸ் ஓல்ட் அஸ் ஹிஸ் சன். ஓகே, இப்போ நான் அப்படியே எஃப் ஈக்குவல் டு 2s இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? 2s மைனஸ் 14 ஈக்குவல் டு 3s மைனஸ் 4 3s are 12 1 3 42. இப்போ 2s இங்கே 3sன்னு இருக்குது. இந்த s மைனஸ் 2sன்றது இங்கே ஒரு s வந்துற போது இந்த பக்கம் நம்மளுக்கு இருக்கிறதுன்னு பார்த்தா -14 -42. அப்போ இங்கிட்டு போகிறப்ப 42 -14 வரப்போகுது. இப்போ எஸ் என்ன வேல்யூவில் வந்து நிற்கும்? நம்மளுக்கு 8 4 12 3 1 28 வந்து நிற்கும். இது சன்னோட ஏஜ். அவங்க கேட்டிருக்கிறது 2 பேரோட ஏஜையும் கண்டுபிடிச்சி அதை கூட்டணும். இப்போ சன்னோட ஏஜ் வந்து 28 அப்படின்னா ஃபாதரோட ஏஜ் 2 டைம்ஸ், அப்போ 56. இப்போ 56 + 28, அப்போ 6 யூனிட் டிஜிட் வச்சு பார்த்தாலே போட்டுடலாம். 4ன்னு முடிகிறது கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 6 8 14 1. இப்போ 5 6 7 8 84. 84 தான் சம் ஆஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன். அடுத்து வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த சிலிண்டர்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இஃப் போத் த ரேடியஸ் அண்ட் ஹைட் இன்க்ரீஸ் பை 5%. இப்போ ரேடியஸும் சரி ஹைட்டும் சரி 5% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஓவரால் சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ கூடுன்னு கேட்டிருக்காங்க. 5%னா என்ன? 105 100. இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா 20 21 வரப்போகுது. அப்போ 20 21 ஆச்சுன்னா இந்த 5%க்கு நம்ம ரேடியஸ்க்கு இங்கே போட்டாச்சு. அடுத்து ஹைட்டுக்கும் நம்ம போடணும்ல. நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? 2πRh. அப்போ ஆர் ஒரு தடவை போட்டோம், ஹைட் ஒரு தடவை போட்டாச்சு, முடிஞ்சது. நம்ம 5%ன்னு பார்க்கும்போதே 20 21ன்றது ஞாபகம் தரணும். அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் எடுத்து நம்ம செய்யவே கூடாது. இப்போ 20 20க்கு இங்கே 400. 21 ஸ்கொயர் என்ன? 441. இப்போ எவ்வளோ கூடியிருக்கு? 41 கூடியிருக்கு. எதுலேருந்து? 400 × 100 போட்டோம்னா 0 0 கேன்சலு. இங்கே 10.25 வரப்போகுது. அப்போ ஆன்சர் எவ்வளவு? 10.25% கூடியிருக்கு. அடுத்து ஃபாலோயிங் அப்சர்வேஷன்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். இதை வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோம்னா மீடியன் வந்து 63ஆகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு எத்தனை டேர்ம் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்பர்ஸ் இருக்குது. 10ன்றது ஈவன். இப்போ ஈவனில் 10ன்னா அதுக்கு நடுவில் என்னவாக இருக்கணும்? 5 6. அப்போ 1 2 3 4 5ம் 6ம் இந்த டேர்ம் தான். அதை அப்படியே எழுதுனோம்னா x + x + 2 டிவைடட் பை ஆவரேஜ்ன்றதுனால 2. அப்போ இது ரெண்டையுமே நம்ம கூட்டி டிவைடட் பை 2 போடுறது தான் நம்மளுக்கு என்னவா வந்திருக்கா? 63ன்னு மீடியன் வந்திருக்கு. ஏன்னா மீடியனுக்கு என்ன ஆக்சுவலாக ஃபார்முலா அப்படின்னா ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டையும் கூட்டி டிவைடட் பை 2 போட்டோம்னா அதுதான் மீடியன் வேல்யூ. இதுவே ஆடு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சென்டரில் எது இருக்குதோ அதுதான் மீடியன்னு சொல்லிடுவாங்க. இதில் ஏற்கனவே அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, பார்த்துக்கோங்க. 29 32 40 15 அப்புறம் 72 78 84 95. இப்போ அதுவே அரேஞ்ச் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ணவும் செய்யணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 32 29 மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 29 அடுத்து 32 அப்படி போட்டு அரேஞ்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு இதை கால்குலேட் பண்ணோம்னா எக்ஸ் கிடச்சிடும், அவ்வளோதான். 2x + 2 = இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 126. அப்போ 2x = 124, x = 62. ஆப்ஷன் பி முடிஞ்சது. அடுத்து இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின் கேட்குறாங்க. நார்மல் பேசிக் ஐடென்டிட்டி இது தெரிஞ்சிருந்தாலே போதும், சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பேசிக் ஐடென்டிட்டி அண்டு பேசிக் ஃபார்முலா. ரொம்ப டெப்த்தாலாம் அந்த 2 sin A cos A அந்த லெவலுக்குலாம் ஒரு சில ஷிஃப்ட்டில் தான் வருது. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தோம்னா நம்ம அந்த ட்ரிக்னாமெட்ரி வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அதை மட்டுமே பார்த்தீங்கன்னாலே நிறைய ஷிஃப்ட்டில் கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. இப்போ இப்படி கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்டிருந்துருக்காங்க ஆப்ஷன் வச்சு. நம்ம என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னோம்னா 1 - sin θ இது இங்கே போயிடும், +1 + sin θ இது இந்த பக்கம் வந்துடும், டிவைடட் பை
இது ரெண்டுக்குமே நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 1 + sin θ 1 - sin θ. இது எப்படி இருக்குது? a + b a - b. இப்போ a² - b² வருமா? 1 - sin ஸ்கொயர் θ. இப்போ மேலே என்ன ஆகும்னா -sin θ + sin θ கேன்சலு. இப்போ 2 / 1 - sin ஸ்கொயர் θ. 1 - sin ஸ்கொயர் θ என்னது? cos ஸ்கொயர் θ. அப்போ 2 × 1/cos ஸ்கொயர்ன்றது சீக்கண்ட் ஸ்கொயர் θ. முடிஞ்சது. இந்த மாதிரி அப்புறம் வேல்யூ போடுற மாதிரியும் கேட்குறாங்க. இந்த ஃபார்முலா இந்த ஐடென்டிட்டியை உள்ளே யூஸ் பண்ணுற மாதிரியும் இந்த மாதிரி கான்செப்ட் உள்ளே கொண்டு வர மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ட்ரிக்னாமெட்ரிக் வீடியோ போட்டதில் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பேசிக் சம்ஸாவது கண்டிப்பாக பார்த்துட்டு போயிருங்க. இப்போது இந்த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் 15 cm 28 cm 41 cm கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் ஆல்டிடியூட் என்ன? கரஸ்பாண்டிங் டு த சைடு வித் லென்த் ஆஃப் 28 cm உள்ளதுக்கு லென்த் ஆஃப் ஆல்டிடியூட் கரஸ்பாண்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3 சைடு ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படி இருக்கா? இல்லை. சரி, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் எது லார்ஜர் சைடோ அதுக்கு ஸ்கொயர் பண்ணுறதும் மிச்சம் இருக்கக்கூடிய 2 சைடு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறது ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 41 ஸ்கொயர்னால் என்ன வரப்போகுது? 1ன்னு தான் வந்து முடிய போகுது. இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 5, 8 ஸ்கொயர்னு பண்ணோம்னா 4. அப்போ யூனிட் டிஜிட் 9ல் வருது, இங்கே 1 வருது. அப்போது அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ இது கண்டிப்பாக ஸ்கேலின் ட்ரையாங்கிள் தான். ஸ்கேலின் ட்ரையாங்கிளில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிப்போம். ஏன் ஏரியா கண்டுபிடிக்கிறோன்றதை நான் சொல்கிறேன். ரூட் ஆஃப் s × s - a s - b s - c இதுதான் ஃபார்முலா. இதில் எஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலா? 3 சைடையும் கூட்டி /2, அதாவது a + b + c /2. 15 + 28 + 41 எவ்வளோ வரப்போகுது? 84ன்னு வரும். 84 / 2ன்றது நம்மளுக்கு 42. ஓகே, இப்போ நான் அதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஏரியாவில். இப்போ ரூட் ஆஃப் 42 × s - a 42 - 15 27. அப்புறம் 42 - 28 14. அப்புறம் இங்கே 42 - 41 1. இது எல்லாத்துக்குமே நம்ம ரூட் எடுக்கணும். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஸ்ப்ளிட் அப் பண்ணிடுறேன். 6 7s are 42. அப்போ 2 × 3 × 7. அப்புறம் 27 3 × 3 9 × 3. அப்புறம் இதுக்கு வந்து 2 × 7. இப்போ எல்லா இதுலேயுமே பேரலேருந்து 1 1 எடுத்துக்கோங்க வெளியே, அவ்வளோதான். இந்த 2 3லேருந்து ஒரு 2 3 எடுத்துக்கிட்டேன். இந்த 2க்கு பதில் ஒரு 2 எடுத்தாச்சு. அப்புறம் இந்த 7க்கும் இந்த 7க்கும் பதில் ஒரு 7. இப்போ இதெல்லாமே கால்குலேட் பண்ணோம்னா இது போக நம்மளுக்கு என்ன இருக்குது? 3 இருக்குது ஒரு பேர். இந்த 3 3 3s are 9 9 2s are 18 18 × 7ன்றது 126. நம்மளுக்கு 126ன்றது இப்போ ஏரியா தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க கேட்டிருக்கிறது லென்த் ஆஃப் ஆல்டிடியூடு. நம்ம இந்த ஏரியாக்கான ஃபார்முலா என்னென்னா ஏரியா = ½ × பேஸ் × ஹைட்டா. என்னதான் ஸ்கேலின் ட்ரையாங்கிளாக இருந்தாலும் நம்ம ஆல்டிடியூட் போடுறப்ப அதுக்கு ஆப்போசிட் சைடுன்னு பார்க்குறப்ப நம்ம இந்த ஹைட்டு தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். நம்மளுக்கு இந்த சைடு இருக்குது, இந்த சைடும் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? ½ × பேஸ் × ஹைட்டு. ஏரியா நம்ம கையில் இருக்குது 126. இப்போ 126 = ½ × பேஸ் என்ன 28. அதுக்கு தான் நமக்கு கரஸ்பாண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட ஹைட்டு தேவை h. அப்போது இந்த 28 126 இதை கேன்சல் பண்ணோம்னாலே முடிஞ்சது. 4 7s are 28 1 7. அப்போ இங்கே 5 வரும். 8 7s are 56. இந்த 4 இப்போ என்ன ஆகும்? இந்த 4ஐயும் இதையும் கேன்சல் பண்ணோம்னா ஹைட்டு 9 cm. அவ்வளோதான். அந்த கேன்சல் பண்ணி அப்படியே பண்ணுறது தான். அடுத்து, in an election between 2 candidates 75% of voters enrolled in election. 100ல் 75% பேர் தான் என்ரோல் பண்ணியிருக்காங்க. அதில் 2% were declared invalid. இன்வேலிட் 2%ன்னு சொல்லிட்டாங்க. அதில் ஒருத்தர் 9261 votes வாங்கியிருக்காரு. அதுவும் என்னவாக இருந்திருக்குன்னா 75% ஆஃப் வேலிட் ஓட்ஸில் இருந்திருக்கு. அப்போ இந்த வேல்யூவை குறிக்கிற பர்சன்டேஜ் போட்டோம்னாலே ஈஸியாக டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் என்ரோல்ட் இன் எலெக்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மொத்தம் 75% பேர் 175% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் 2% இன்வேலிடு. ஓகே, அதுலேயுமே 75% தான் 9261. இந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சிட்டாலே சம் முடிஞ்சது. இந்த மாதிரி மேக்ஸிமம் ஷிஃப்டில் த எலெக்ஷன் ஓட்டர்ஸ் பேஸ் பண்ணி சம் வருதுன்றாங்க. கொஞ்சம் கால்குலேட்டிவாகவும் இதை ஃப்ரேம் பண்ணதுக்கு டஃப்பாக வைக்கிற மாதிரி செட் பண்ணுறாங்க. இது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் ஈஸியாக தான் இருக்கும், பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்குது, இதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அப்படியே கேன்சல் பண்ணுவோம். இப்போ 9 டேபிள் இதை அடிக்கிறேன். இப்போ இன்னொரு 1 0 2 9s are 18 வரப்போது 2 9. அப்புறம்
இதையும் கேன்சல் அவுட் பண்ணுறேன். 7 டேபிள் அடிக்கிறேன். 4 இதை கேன்சல் அவுட் பண்ணுறேன்னா 147. இப்போது இங்கேயும் நம்ம திரும்ப பண்ணோம்னா 2, இங்கே 21. ஓகே, இப்போ என்ன இருக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு 21 இன்ட்டு இந்த 4 4 16 ஆச்சு. 16 இன்ட்டு 100 டிவைடட் பை 2ன்ற மாதிரி இருக்குது. இப்போ 2 இங்கே இதையும் கேன்சல் பண்ணோம்னா 8. இப்போ யூனிட் டிஜிட் 8, 2 0 இருக்கணும். அப்படி என்ன இருக்குது ஆப்ஷனு? 1 தான் இருக்குது. ஆப்ஷன் டி, சிம்பிள். அடுத்த கொஸ்டின், த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் 60 ஸ்கொயர் யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டர் 34 யூனிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. டயக்னலோட லென்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ ரெக்டாங்கிள் இருக்குது. இப்படி தான் ரெக்டாங்கிள் இருக்கிறதுல நம்மளுக்கு லென்த்து இந்த சைடு ரெண்டும் பிரெத் இருக்குது. இதில் டயக்னல் என்னவாக இருக்கும்? இது 90 டிகிரினால ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இதுதான் டயக்னல். ரைட்டு, நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன? எல்பி 60. ஏன்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் லென்த் இன்ட்டு பிரெத், எல்பி 60 கொடுத்தாச்சு. பெரிமீட்டர் 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி, இது 34னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 2ஐயும் இதையும் கேன்சல் பண்ணுறேன். எல்பின்றது எல் ப்ளஸ் பின்றது 17 வருது. இப்போ இந்த எல்பி எல் ப்ளஸ் பி இருக்குது. நம்மளுக்கு டயக்னல் வேல்யூ வேணும்னா எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை நம்ம ஸ்கொயர் பண்ணலாமா? ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ்னு போட்டேன்னா எல் ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர்னு வரப்போகுது. இது அப்படியே அப்ரிவேஷன் மாதிரி பிரிக்கிறேன். எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2LBன்னு வர்றத நான் 17 ஸ்கொயர் 289 மைனஸ் பண்ணி இங்கே எழுதிடுறேன். மைனஸ் 2 இன்ட்டு எல்பின்றது 2 இன்ட்டு 60. அந்த 60 என்ன பண்ணுறேன்? 120. இப்போ 120. 289 மைனஸ் 120 என்ன வரப்போகுது? 169. இப்போ 169 இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. அப்போது ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ நம்ம எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ரூட் ஆஃப்னு கண்டுபிடிச்சோம்னா 13. இப்போ 13 தான் வேல்யூ என்னது? டயக்னலுக்கான வேல்யூ, ஆப்ஷன் சி, முடிஞ்சது. இந்த மாதிரி ரெக்டாங்கிள், ராம்பஸ், ட்ரெப்பீசியம், குவாட்ரிலேட்ரல், ட்ரையாங்கிள், இது ரிலேட்டடாக உள்ளதெல்லாம் மென்சுரேஷனில் பார்த்துட்டு போயிருங்க. மென்சுரேஷனில் டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி நிறையா ஷிஃப்ட்டில் எப்படி வைக்கிறாங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக வைக்கிறாங்க. இந்த பிட்டு டெப்த்து அப்படிலாம் பண்ணுறாங்க. அது கியூபாய்டல் ஷேப்பில் இருக்குது, மேலே கொஞ்சம் எடுக்கிறாங்க. அப்போ ஓவரால் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னவாக இருக்கும்? இல்லை ஏரியா மொத்தம் எவ்வளோவா உள்ளே கொண்டு போய் வெளியே எடுத்திருப்பாங்க, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாமே அடாப்ட் ஆகி ரெடி ஆகிக்குவாங்க. அடுத்து இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், இந்த கொஸ்டின்ஸும் சில ஷிஃப்ட்டில் வருது. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ன்றதோட சம்மேஷன் 90 டிகிரி, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளோட சம்மேஷன் 180 டிகிரி. இது தெரிஞ்சாலே போதும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? லார்ஜஸ்ட் ஆஃப் 2 சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இஸ் 36 டிகிரி மோர் தென் த ஸ்மாலர். அப்போது ஒரு ஆங்கிள் எக்ஸாக இருக்குது, இன்னொரு ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் 36ஆக இருக்குது. இது ரெண்டையும் கண்டிப்பாக கூட்டம் என்ன வரப்போகுது? ஏன்னா சம்மேஷன் ஆஃப் 2 சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் 180 டிகிரி பண்ணோம்னா 2x ஈக்குவல் டு 180 மைனஸ் 36. 180 மைனஸ் 36ன்றது 144ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 72 டிகிரி. அவங்க கேட்டிருக்கிறது ஸ்மாலர் ஆங்கிள் தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது சில நேரம் லார்ஜர் ஆங்கிள் கேட்டிருக்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா 72 ப்ளஸ் 36 பண்ணி போடுங்க, அவ்வளோதான். அடுத்து, a retailer would have made a profit of 18% if he sold an article at its marked price. மார்க்கெட் ப்ரைஸ்லேயே செல்லிங் ப்ரைஸில் வச்சு விற்றாங்க அப்படின்னா சேம் 18%ல் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் ஹி அலோட் a discount of 10% on the market price, what would his actual profit on that article have been கேட்டிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் 18%, அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன வரப்போகுது? 118. ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் நான் 100ன்னு வச்சுருக்கேன், இது 118 இருக்குது. we had sold at its marked priceன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சேமாக தான் ப்ராஃபிட் வருதுன்ற மாதிரி அர்த்தம். இதே ப்ராஃபிட்டை நான் கன்சிடர் பண்ணுறேன். திரும்ப செல்லிங் ப்ரைஸு மார்க்கெட் ப்ரைஸ்க்கு அதே 118. ஓகே, டிஸ்கவுண்ட்டு 10% கொடுத்தால், இப்போ டிஸ்கவுண்ட்டு 10%னா மார்க்கெட் ப்ரைஸ்லாம் கொடுத்தாகணும். 118 இன்ட்டு 90 டிவைடட் பை 100, இதுதான் நியூ எஸ்பியாக வரப்போகுது. கொடுத்தா என்ன வரப்போகுது? இங்கே 0 0 கேன்சலு. 118 இன்ட்டு 9ன்னு போட்டோம்னா 9 8 72, 6 0 10, 1062 டிவைடட் பை 10ன்னு வரப்போகுது. அப்போ என்ன வந்து நிற்கும்? 106.2ன்னு வருது செல்லிங் ப்ரைஸு. நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் 100ன்னு வச்சுருக்கோம், செல்லிங் ப்ரைஸ் 106.2. இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேல்யூ போட்டோம்னா சிம்பிளாக முடிஞ்சது. இப்போ எவ்வளோ கூடியிருக்கு? 6.2. ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100ன்னு போட போகிறோம். சிபிஐ இங்கே 100 தான் நம்ம எடுத்துருக்கோம். அப்போ டிவைட் பை 100 இன்ட்டு 100 கேன்சல் தான் ஆக போகுது. டேரெக்டாக இதான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 6.2%.
அடுத்து வரக்கூடிய ஷிஃப்ட்டில் உள்ள ரியல் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரயில் கோல்ட் சேட் குரூப்பில் ஆஸ்பிரண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணி அதில் போட்டுட்ருப்பாங்க, கிளாரிஃபை பண்ணிகிட்ருப்பாங்க சேம் மாடல் கொஸ்டின்ஸ்லாம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ரயில் கோல்ட் சேட் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து வரக்கூடிய ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன், இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம ரயில் கோல் மெயின் சேனல் டெலகிராம் சேனலில் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதுபோக நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போக முடியுமோ என்னோடய ஃப்ரீ டைமில் எல்லாமே பண்ணிகிட்ருப்பேன். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இருந்தது அப்படின்னாலுமே நம்ம ரயில் கோட் சேட்டில் வந்து என்கிட்ட பேசணும்னு மெசேஜ் பண்ணிங்கனாலுமே நான் பர்சனலாக மெசேஜ் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச கைடன்ஸை கண்டிப்பாக கொடுப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். ஃபார் மோர் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரயில் கோல்ட் சேனல்.